ஒருவர் உங்களிடம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூஞ்சியில் மண் அள்ளி போடுங்க அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பெருமானார் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனதில் என்ன ஏற்படும்? ஒரு பெருமை ஏற்படும். நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ நல்லா இருக்கவங்கள ஒரு பெருமைன்னு ஏற்பட்டு ஒரு சைத்தானோட வழிக்கு நம்ம தான் இது பண்ணுறோம். அது மாதிரி யாருமே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உங்கள்கிட்ட சொன்னால் அவங்க மூஞ்சியில் மண்ணை போடுங்க அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வரோம். முக்கியமாக இப்போ உள்ள இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, அழகுனா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அழகுனா நிறங்களில் இருக்கா, உருவங்களில் இருக்கா, இல்லை உடல் அமைப்புகளில் இருக்கா? கிடையவே கிடையாது. அதே போல் தான் நிறங்களில் இருக்கா, அதாவது கஹபா கருப்பாக இருக்கனால அதோட மதிப்பு குறைய போதா? அதே போல் கஃன் துணி வெள்ளையாக இருக்கனால அது யாராலையும் விருப்பப்பட கிடையாது. அழகுங்கிறது அவங்கவுங்க உள்ளங்களில் உடையது, அவங்களோட மனங்களில் உடையது, அவங்களோட எண்ணங்களில் உடையது. அதில் தான் அவங்க சிறந்தவங்களாக இருக்கணுமே தவிர அல்லாஹ் அவங்கவுங்களுக்கான அழகை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருப்பான். அதை விட்டுட்டு எனக்கு அல்லாஹ் அழகையே கொடுக்கல, அல்லாஹ் என்னையை மட்டும் இப்படி படைச்சிட்டான், நீ மட்டும் அப்படி படைச்சிட்டான் அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விஷயமே அவனே நன்கறியக்கூடியவனாக இருக்கான். அவங்களுக்கு இந்த இதுனா அதில் அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருப்பான். எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கதை வச்சு போதுமானவன், போதும் அப்படின்னு நினைங்க.